ரெட்டத்தலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்துல வந்து தலைவர் அருண் விஜய் சார் வந்து டியூவல் ரோல் வந்து பிளே பண்றாரு. ஸோ ரெண்டுமே அந்த நெகட்டிவ் ஷேட் தான். இல்ல யார் இருக்கிறதுலே மோசமான வில்லன் அப்படின்றத கடைசியா வந்து சொல்றாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரியான கதைகள் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் தாராளமா வந்து பிடிக்கும். அவங்க தாராளமா வந்து பார்க்கவும் செய்யலாம். இல்ல ஹீரோ தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து நெகட்டிவா காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள விட நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு நெகட்டிவ் ரோல்ல வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுலே பெரிய வில்லங்க. பட் இவங்களுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி இவங்களே போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம ஹீரோயினோட கேரக்டர். ஹீரோயினுமே கடைசி வரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் வந்திருக்கு. கடைசியா யார் பெரிய வில்லன்றதை காமிக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. தடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இது மாஃபியா அந்த மாதிரி ரொம்ப கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ற ஒரு படம். அது வந்து அண்ணன் தம்பி ஒருத்தன் பண்ண தப்ப நம்ம எப்படி காப்பாத்துறது, நம்ம தம்பி நம்ம அண்ணனை வந்து இதுல எப்படி இன்வால்வ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரியான அந்த கதையா இருக்கும். மியூசிக் நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாரோட பாட்டு கண்ணமா கண்ணமா பாட்டு நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள்லாம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாக் இல்ல, 2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பாவும் வந்து முடிச்சிருப்பாங்க. பிளட் ஷேட்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு டோட்டலாவே வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபிலிமா வந்து இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் விரும்புறவங்களுக்கு படம் ரொம்ப சூப்பரா பிடிக்கும். பட் ஆனா எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். 10க்கு 7 கொடுக்கலாம். ஏய் வந்து அவங்க மேபி அந்த ஒரு டைம் ப்ரெஷர்னால அது இது பண்ணிட்டாங்க போல. அந்த ஏய் போர்ஷன் மட்டும் லைட்டா வந்து மாத்திருக்கலாம், இல்லை அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பர். வருதுதான். ரெட்டத்தலை டபுள் ஆக்ஷன்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. 2 கெட்டப்லயுமே பயங்கரமா இருக்காரு. பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம். ஹீரோ ஹீரோயினை இவங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல்ல இருக்கு. தனுஷ் பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. நிறைய இருக்கு. ஃபைட் எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அருண் விஜய் வந்து பயங்கரமா பண்ணுவார் ஃபைட்டு. இதுல இன்னும் எஃபெக்ட் போட்டு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா இருக்கு. காமெடிலாம் கலந்துதான் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் பிலிம் தான். இல்ல, கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அதாவது தேவையான இடத்துலதான் ஃபைட் வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா கிட்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு தளபதி படம்னா அப்படித்தானே இருக்கும். ஒரு கமர்ஷியல்னா எல்லாருமே பாக்குற மாதிரி டீசென்டான டைலாக் தான். ரொம்ப வல்கரா எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியா பாக்குற படம். இருக்கு. ஆனா இவரு ஒரு அருண் விஜய் வந்து இறந்துருவாரு. ஆனாலும் அவரோட கேரக்டர் வச்சு வந்துட்டே இருப்பாரு. நடுவுல இறந்துட்டே தான் காட்டுவாங்க. அப்புறம் ஆனா வந்துட்டே தான் இருப்பாரு. அதனால ஓவராலா படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஹீரோயின் தான் மெயினான வில்லி மாதிரி. அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனை வரும். ஆனா ஹீரோயினுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ரெட்டத்தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய். Handsome boy, Arun Vijay. Stylish guy, Arun Vijay. Always mass, star actor, Arun Vijay. Vijay Arun Vijay.